ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தருடைய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைய சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது மீண்டுமாக இந்த இணையம் வழியாக ஆன்லைன் வழியாக நாம் ஆராதிக்க ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்திருக்கின்றோம். தொடர்ந்து இந்த வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக, அவருடைய வார்த்தை நம்மோடு பேசும்படியாக வாருங்கள், கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, அப்பா, இந்த காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசும்படியாக எங்களை தாழ்த்தி கருத்துல ஒப்பு கொடுக்கின்றோம். எல்லா தடைகளும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, உங்க சத்தியத்தை நாங்கள் அறிய வந்திருக்கிறோம். அந்த சத்தியத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தும் ஆண்டவரை. அதை அறிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் விடுதலையாகும் என்று நீர் வாக்குறுதிருக்கிறீர். அப்படியாக சத்தியத்தை அறிந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் விடுதலை பெற நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். கர்த்தர் காத்துக்கொள்ளும். அடியை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நீர் எங்களோடு பேசும்படியாக உண்மை நோக்கி பார்க்கின்றோம். உண்மைக்கு துதிகளை மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து இன்றைக்குள்ள வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது, அன்பானவர்களே, என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 77 வசனம் 11. Turn with me, Psalms 77 verse 11. 77ஆம் சங்கீதம் வசனம் 11. தமிழிலே நான் வாசிக்கின்றேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். ஆமென். சோ இன்றைக்குள்ள வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது, remember God's goodness, தேவனுடைய நன்மைகளை நினைத்து பார்ப்பது. அப்படியாக வேதமும் அதைதான் சொல்கிறது. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். அப்படியாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில let us never fail to remember God's goodness in our life. Amen. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதை நாம் ஒருபொழுதும் மறக்கலாகாது. அப்படி நாம் மறக்கும் பொழுது, தேவனுடைய நன்மைகளை நாம் மறக்கும் பொழுது, நம் வாழ்க்கை அர்த்தமற்றதாகி விடுகிறது. நோ மீனிங்லெஸ். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய நன்மைகளை நினைத்து பார்த்து அதற்கேற்ப நாம் வாழ வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். அப்படியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய நன்மைகளினாலே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய செயல்களினாலே, அவருடைய அதிசயங்களினாலே நம்மை ஆசீர்வதித்த தேவனாக இருக்கின்றார். இன்றைக்கு ஒரு சம்பவத்தை குறித்து நம் வேதத்திலே இதன் அடிப்படையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா எழுதின புஸ்தகத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 14 வரைக்கும் நாம் திருப்பிக் கொள்வோம். யோசுவா chapter 4 verses 1 to 14. இந்த இடத்திலே பார்க்கும்போது, இந்த people in Joshua's day were to focus on the Lord and remember who was God and who was guiding them. Amen. ஆண்டவர் கிறிஸ்து இங்கே பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எதை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார் என்றால், யோசுவாவின் நாட்களிலே அவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை யார் வழி நடத்தினார், யார் பாதுகாத்தார் என்று அவருடைய நன்மைகளை நினைத்து பார்க்கும்படியாக இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 5 வரைக்கும் முதலாவது நான் வாசிக்கின்றேன்.
ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களில் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கேட்கும் போது. அப்படியாக இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆண்டவருடைய ஒரு வார்த்தை யோசுவாவுக்கு உண்டாகி அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த யோர்தானை அவர்கள் கடந்து வரும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை நதியை கடந்து வரும் பொழுது அவர்கள் அதை கடந்து வந்தார்கள். அந்த நேரத்துல இங்கே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12 கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு மனிதனை தெரிந்து கொண்டு அவர்கள் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் வர வேண்டும். அவர்கள் மத்தியிலே ஒவ்வொரு கல்லாக எடுத்து அவர்கள் ஒரு அடையாளமாக அந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று, அந்த யோர்தான் நதியிலே அடையாளமாக வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்த காரியம்தான். ஆண்டவர் யோசுவாவோடு பேசின காரியத்தை தான் இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். Why God asked this thing to Joshua and his people? ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யும்படியாக யோசுவாவோடு பேசினார்? அந்த ஜனங்களோடு அந்த ஜனங்கள் மத்தியிலே ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12 பேரை ஒவ்வொருவராக 12 பேராக சேர்த்து இந்த காரியத்தை செய்யும்படியாக இதை சொல்லுகிறார். Very simple. To remember God's goodness. Hallelujah. So very simple. சிறிய ஒரு காரியம் தான், ஆனால் எவ்வளவு ஒரு பெரிய ரகசியம் இதில் இருக்கு தெரியுங்களா? These stones served as a living memorial of God's glory to remind the Israelites of how God's care for his people. Amen. So இந்த கற்களை அவர்கள் வைக்கிறதுக்கு என்ன அடையாளம் என்று பார்க்கும் பொழுது, எப்படியாக தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய அளவற்ற இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய அக்கறை அவர்களை வழி நடத்தி வந்தது என்று அவர்கள் நினைவு கூறும்படியாக வசனம் 6-8 வரைக்கும் பார்க்கும் பொழுது அதைத்தான் இங்கே பார்க்கின்றோம். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோடே சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள். சின்ன ஒரு பகுதி தான், சின்ன ஒரு காரியமாக நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரை நினைவு கூறும்படியாக ஆண்டவர் எப்படி அவர்களை யோர்தான் நதியை பிளந்து அவர்கள் அருமையாக போட்டிருக்கிறது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தான் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்து வந்தார்கள். தண்ணீர் இல்லாத வெட்டாந்தரையிலே நதி பிளக்கப்பட்டு ஆண்டவருடைய அற்புதத்தினால், ஆண்டவருடைய வல்லமையினால் விளக்கப்பட்டு அவர்கள் நடந்து வந்தது நினைவு கூறும்படிய அந்த கற்களை அந்த அடையாளமாக ஆண்டவர் வைக்க சொல்கிறார்.
ரிமெம்பர் காட்ஸ் குட்னஸ். அவர்களுடைய பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது care for them and for the generation. Hallelujah. அவர்களை குறித்தும் ஆண்டவர் அக்கறை கொண்ட தேவன், அதேவேளை அவர்களுடைய சந்ததியாரை குறித்தும் ஆண்டவர் அக்கறை நிறைந்த தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த ஒரு சின்ன பகுதியிலிருந்து பார்க்கும் பொழுது நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? வெரி சிம்பிள். இந்த ஒரு சின்ன பகுதியில் what we can learn from this little message. We have to remember God's goodness. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறது. நாம் மறந்து விடலாம், நம்முடைய பிசினஸ், நம்முடைய லைஃப் எப்படியோ போய்கொண்டிருக்கிறது, நாம் மறந்து விடலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கின்ற, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நினைத்து பார்க்கின்ற தேவனாக இருக்கும்போது நாம் அவரை எப்படியாக நினைக்க வேண்டும். Are we still remember the days how God made us? ஆண்டவர் எப்படியாக நம்மை தேடி வந்தார், நம்மை தெரிந்து கொண்டார் என்று நாம் நினைத்திருக்கின்றோமா? நாம் நினைத்து பார்க்கின்றோமா? அல்லது மறந்துவிட்டு நாம் நம்முடைய போக்கிலே, நம்முடைய பிஸியான லைஃப்ல இன்னும் போய்கொண்டே இருக்கின்றோமா? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Have we shared the gospel to others to save them? பார்த்தீங்கன்னா, நாம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட இலவசமான ரட்சிப்பை ஆண்டவர் நம்மை தேடி வந்ததினால, அவருடைய அன்பினாலே தெரிந்து கொண்டோம். அதை மற்றவருக்கு அறிவிக்க ஆண்டவரை நினைப்போம். அதை நினைத்து பார்க்கின்றோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து இன்றைக்கே நாம் பார்க்கும் பொழுது சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம், கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். முதலாவதாக எப்படியாக நாம் பார்க்கும் பொழுது, God is good all the time, every time, even in our darkest. அதனால நாம் பாவிகளாக இருக்கையிலே நம்மை நினைவு கூர்ந்த தேவன், நம்மை தேடி வந்த தேவன், நம்ம அன்பு செலுத்தின தேவன், நம்ம அக்கறை கொண்ட தேவனாக இருக்கிறார். ஆமென். அந்த தேவனை நாம் நினைவு கூற வேண்டும். Why? நமக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவன், நம்மை ஆதரித்த தேவனாக இருக்கிறார், நம்மை அரவணைத்த தேவன், நம்மை காப்பாற்றின தேவன், நம்மை ரட்சித்த தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். Hallelujah. So we have to remember His goodness always, every day, every time. So அவர் நம்மை நினைத்து பார்ப்பது போல நாம் அவரை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். So second thing, God surely remember those who are faithful to Him. So அதுதான் இந்த இடத்துல பார்க்கணும். Why we need to remember His goodness என்று சொல்லும்போது, because God remember His people and those who are faithful to Him. அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். வசனம் 14 பார்க்கும்போது, யோசுவா 4ஆம் அதிகாரம் வசனம் 14, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். ஆமென். சோ ஆண்டவருக்கு உண்மையாக அவருடைய நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்காக ஜீவிக்கும் பொழுது அவர் சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அதே வேளையிலே நம்மையும் சகல காரியத்திலிருந்தும் நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். So we have to remember God's goodness. So வேதம் சொல்கிறது, உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 12, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. It's a warning. எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா? நம்ம எப்படிலாம் அடிமையா இருந்திருப்போம், ஆண்டவர் அறியாமல் இருந்தார். பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தார்கள். ஆனால் அவர்களை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு என்று வேதம் சொல்லுகிற வண்ணமாக இன்றைக்கு நம்மை எல்லா அடிமை கணத்திலிருந்து விடுதலையாக்கின, நம்மை வழிநடத்தி வருகின்ற, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஆபத்துக்கு பொல்லாப்புக்கு நம்மை விலக்கி பாதுகாத்து வருகிற தேவனை மறவாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். It is easy to forget everything on this earth, but don't forget our God. Amen. So இந்த உலகத்திலே சுலபமான ஒரு காரியம் என்னென்றால் எல்லாத்தையும் மறப்பது. நமக்கு இருக்கிற வியாதி என்ன தெரியுங்களா? மறதி. எல்லாவற்றையும் மறந்து விடுங்க. ஆனால் ஒரு பொழுதும் தேவன் செய்த நன்மைகளையும் மறவாமல் நாம் இருப்போம். Amen. So don't forget how God
made us and how He opens our heart come to us. இன்றைக்கு சபைகள் அடைப்பிருக்கலாம் மீண்டுமாக இந்த சூழ்நிலையில், ஆனால் நம்முடைய உள்ளம் அடைப்படாதபடிக்கு தேவனை நாம் வரவேற்று தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஆராதிக்க வேண்டும். ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். நீக்ரோ மக்களுக்கு சுதந்திரம் வழங்கிய அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனை வெறியன் ஒருவன் சுட்டுக் கொன்று விட்டான். அந்த நேரத்தில் அவருடைய இறுதி ஊர்வலம் வந்து கொண்டிருந்தது. ஆயிரக்கணக்கான நீக்ரோ மக்கள், இந்த கருப்பின மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் ஆபிரகாம் லிங்கன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தன் சுட்டுக் கொண்டுட்டோம். அது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படியாக பார்க்கும் பொழுது அந்த இறுதி ஊர்வலத்தை பார்க்க மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கண்கள் கலங்கிய கண்களோடு அதை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு நீக்ரோ பெண் தன் குழந்தைக்கு அவர் முகத்தை காட்டி, மகளே, இவர்தான் ஆபிரகாம் லிங்கன், இவரை என்றும் மறக்கலாகாது. காரணம், இவர்தான் உனக்கும் எனக்கும் வாழ்வளிக்க தன் வாழ்வை தியாகம் செய்தவர் என்று சொல்லி கொடுத்தார். இவர்தான் ஆபிரகாமுக்கு, இவரை ஒருபொழுதும் மறந்துடாது. ஏன்னா நாம் சுதந்திரமாக இந்த தேசத்தில் வாழும்படி அவருடைய வாழ்க்கையை தியாகம் செய்தவர் என்று சொல்லி கொடுத்தார். அதற்கும் மேலாக மாணவர்களை நினைவில் கொள்வோம். இதற்கும் மேலாக நம்முடைய மீட்பர் இயேசு கிறிஸ்து உலகில் உள்ள ஒவ்வொருவரையும் அவர்களுடைய பாவங்களிலிருந்து விடுவிப்பதற்காக சிலுவையில் தம்மை தியாகம் செய்த தேவனாக இருக்கின்றார். ஐசையா 53:5. ஏசாயா 53:5 இதை பார்க்கின்றோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவரை மறக்க முடியுங்களா? We have to remember His goodness. ஒருபொழுது மறக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் நாம blame பண்ணலாம். இது இல்லை, அது இல்லை, நம்ம ஜீவனோடு இருக்கின்றோம், இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகின்றார். எப்படியாக யோசுவாவோடு பேசின ஆண்டவர் இந்த காரியத்தை உங்கள் பிள்ளைகள் கேட்கும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அந்த கற்களை அங்கே நிறுத்தி வைத்து ஆண்டவர் பேசினார். அதே போல இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன உதாரணத்தை வைத்திருக்கிறோம், என்ன காரியத்தை நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம், ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி நம்மை வழிநடத்தி வந்தார் என்று அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அவர்களுடைய பிள்ளைகள், காரணம் உங்களுடைய சந்ததியார், உங்களுடைய பிள்ளைகள் கேட்கும் பொழுது என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப ஆண்டவருடைய இருதயத்தில் அன்றைக்கே நாம் இருக்கின்றோம். அவர்கள் மாத்திரம் அவர்களுடைய பிள்ளைகள், நாமும் சரி, நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகின்ற தெய்வனாக இருக்கின்றார். இன்றைக்கு ஆண்டவரை நாம் நினைவு கூறுவோம், அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுவோம், ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். வாருங்கள், நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிற இந்த காலை வேளையிலே இதோ இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுவதற்காக நன்றி. தொடர்ந்து ராஜா எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை நாங்கள் நினைவு கூறும்படியாக மறவாமல் நாங்கள் ஆராதிக்கும், உண்மை மகிமைப்படுத்தும், உதவி செய்யும். எல்லா இக்கட்டு சூழ்நிலைகளிலும் கர்த்தர் அறிந்திருக்கிறேன். நன்மையானதை செய்கின்ற தேவன், எங்களையும் எங்கள் சந்ததியும் நினைவு கூர்ந்த தேவன். தொடர்ந்து எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களும் செய்யப்படுகின்ற காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்த காரியங்கள் யாவற்றுக்கும் நன்றி ஆண்டவர். தொடர்ந்து எங்களை பாதுகாத்து நடத்துவீராக. உமக்கே துதி கன மகிமை செலுத்தி எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.